ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனல். இன்னைக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். வெரி சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈவினிங் டைமில் நம்ம எப்பொழுதுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கை கரண்டி மாவு உளுத்த மாவு நீங்கள் எடுத்தால் போதும். பாருங்கள், இதே 2 குழந்தைங்களுக்கு வரும். அதுவும் பொம்பளை குழந்தைங்க வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது முக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். பாருங்கள், ஒரு கைப்பிடி தான் எடுத்தால் 2 குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு கிளாஸ் வரும். கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டுக்கணும். அதுவும் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இடுப்பு வலி, வயிறு வலி எதுவுமே வராது. நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க. உளுந்துங்கிறதுனால உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி தான். பாருங்கள், தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டேன். இந்த உளுந்தோட ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். மோது வெல்லம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள், வெந்நீரில் 2 ஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன். நல்லா கரையிட்டும். எப்போதுமே வெல்லத்தை நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ணோம். அடியில் வந்து மண் கல்லுலாம் அதிகமாக இருக்கும். இட்லிக்கு எப்போ நீங்கள் மாவு அரைச்சாலும் சரி, அப்போ ஒரு கை அளவு நீங்கள் மாவு எடுத்தாவே போதும். ஸ்நாக்ஸாக இது மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இடுப்பு வலிலாம் குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இடுப்பு அடிக்கடி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் அந்த இடுப்பு வலிலாம் வருது. உளுத்தங்கஞ்சி வாரத்தில் இந்த மாதிரி 2 டைம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இடுப்பு வலிலாம் வராது. வெல்லத்தை வடிகட்டிட்டு இந்த மாவில் அப்படியே ஊற்றிலாம். உளுந்தோட ஸ்மெல் போகிற வரைக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெல்லத்தில் சிம்பிள் ரெசிபி தான். 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் கேர்ள்ஸுங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நெஞ்சு சளி பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் எங்கள் கிராமத்தில் காலையில் வெறும் வயிற்றுல இந்த உளுத்தங்கஞ்சியை தான் குடிப்பாங்க. அந்த நெஞ்சு சளியெல்லாம் சரியாயிடுன்னு. சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு நீங்கள் காலையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். எந்த இனிப்பாக இருந்தாலும் லைட்டாக சால்ட் போடணும். அப்போ தான் அந்த இனிப்போட அளவும் நமக்கு தெரியும். பாருங்க, வெல்லம் போட்டதும் கலரே மாறிடுச்சு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் நல்லா வாசனைக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இடுப்பு வலிக்கு, நெஞ்சு சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த உளுத்தங்கஞ்சி குடிச்சிங்கன்னா உடனே தீர்வு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ இதில் லைட்டாக தேங்காய் பூ திருவி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, தேங்காயும் ரொம்ப ஹெல்த்து தான் உடம்புக்கு. தேங்காய், உளுந்து, வெல்லம் எல்லாமே ஹெல்த்தியானது தான். இட்லிக்கு மாவு அரைக்கும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு மேலே தேங்காய் துருவி தான் போடுறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி. ஈவினிங், மார்னிங் எந்த டைம் வேணாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி அகலமான கிண்ணத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். இல்லை அகலமான பாத்திரத்தில் குழந்தைங்க கீழே விட்டுருவாங்க, ஊற்றிடுவாங்கன்னா நீங்கள் கிளாஸில் கூட ஊற்றி கொடுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா லிக்யூடாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸில் கூட ஸ்பூன் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே அப்படியே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம். தேங்க்யூ, பாய்.